ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஜியோ சினிமாஸ்ல ஒரு ஹிந்தி த்ரில்லர் சீரிஸாக வெளியான காந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் ஜியோ சினிமாஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 30 to 40 மினிட்ஸ் இருக்கும். 5 ஹவர்ஸ்ல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகன் ஒரு ஆல்கஹாலிக்காவும் ஹாட் டெம்பர் உள்ள ஒரு சஸ்பெண்டட் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இவருக்கு ஒரு பாசிபிள் மாஸ் சூசைட் கேஸ் வந்து அசைன் பண்றாங்க. இதுக்கு காரணம் மென்டல் டிசார்டரா இல்ல ஏதாவது ஒரு சடங்கா இல்ல யாராச்சும் இதை பண்றாங்களா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோ கிளம்புறாரு. ஒரு ட்ரபிள்டு சைக்காட்ரிக் இன்டர்ன், அதே நேரத்துல ஒரு கிஃப்டட் பர்சனா இருக்கிற ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டா நடந்த புராரி டெத் மாதிரியான ஒரு கேஸ் பேட்டர்ன் இந்த சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டார்க் அண்ட் கிரிட்டி அட்மாஸ்பியரை இந்த சீரிஸ் முழுக்கவே யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் பசில் மாதிரி இருக்கிற இந்த கேஸை எப்படி ஹீரோ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஜம்னபர் டிஸ்ட்ரிக்ட் உடைய அந்த லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், கேங் ரைவல்ரி மாதிரியான விஷயங்களை இந்த சீரிஸ்ல சொல்லியிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான ஒரு ரியலிசத்தை ஆட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கிரைம், சைக்காலஜி, சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியான ஒரு ப்ரொபோர்ஷன்ல கலந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயினுக்கு சாவந்த் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் இருக்கும். அது மூலமா எப்படி உங்க கேஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய கோர் கான்செப்ட்ல இருந்து விலகி நிறைய சப்ளாட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது பெருசா வந்து இந்த சீரிஸ்க்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. லீட் ரோல்ஸ் நடிச்ச ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் முடியும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல ஒரு ஹுடட் ஃபிகர் வந்து காமிச்சிருப்பாங்க. அது பத்தின ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இருந்தாலுமே ரியல் கல்பிரேட் யார் அப்படின்றத சொல்லாமே முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ் பார்த்து முடிச்ச உடனே ஒரு கம்ப்ளீட் சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வராது. பட் அடுத்த சீசனுக்கு ஒரு நல்ல லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸோட பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கனெக்ட் இல்லை. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். காந்த் பார்ட் 1க்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.